செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புதிதாக சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டில் 2வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்லும் வழியில் திருக்கழுக்குன்றம் பகுதியில் வாகனத்தில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். செங்கல்பட்டில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சாலையில் நடந்து சென்ற முதலமைச்சருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களுடனும் முதலமைச்சர் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இதன் பின்னர் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் 1285 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என அறிவித்தார். முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் 4 ஆண்டுகளில் 21,86,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டுவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் நடந்த அரசு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழர்கள் பற்றிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சை திரும்பப் பெற வைத்த தமிழ்நாட்டு எம்பிக்களின் போர்க்குரலுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். நேற்று தர்மேந்திர பிரதான் என்ன பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசியிருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அதிமுகவை போல பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் கூறினார். அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. 40 பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு. இதையடுத்து முதலமைச்சர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கும் தீவிரவாதிகள் என 2024 பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஷோபா கூறியதாகவும் தற்போது தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மத்தின் வெளிப்பாடு எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.